வந்து நான் 4 வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து 3 வந்து மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் தான் வந்து போட போகிறோம். உங்களுக்கு வந்து பெருசாக வேணும்னா கூட வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து காஞ்சோடனே நம்ம வச்சுருக்க வெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனோடனே வந்து நம்ம வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு. இதில் ஒரு துண்டு இஞ்சி 2 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முந்திரி பருப்பு இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் வந்து கொஞ்சம் வேகணும், அதனால தட்டு போட்டு மூடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தட்டு திறந்து பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறணும். ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மாத்திக்கலாம். இது மாதிரி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க. வெண்ணெய் காஞ்சோடனே வந்து இதுல வந்து பட்டை, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி டேபிள் ஸ்பூன்ல கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூனு. நான் இந்த மாதிரி கடையில் விற்கிற வந்து இது காஷ்மீரி வந்து மிளகாத்தூள் இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து காரம் எப்படி இருக்கோ அப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது 3த்தையும் வந்து நல்லா வந்து கலரிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து தக்காளி வந்து புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து தட்டு போட்டு மூடி வைக்கலாம். இது வந்து கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் வந்து போகணும். தட்டு ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை ஆட் பண்ணலாம். கலரிக்கலாம். கஸ்தூரி மேத்தி இது வந்து காஞ்ச வெந்தயத்தோட வந்து இலை. இது வந்து 1 டீஸ்பூன் அளவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோட்டலில் செய்கிற அந்த டேஸ்ட் வந்து வரும். இதை ஆட் பண்ணலனாலும் வந்து ஓகே தான். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. க்ரீமு இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் சேர்க்கலனாலும் இதுவும் ஓகே தான். இது வந்து நீங்கள் வந்து முந்திரி அதெல்லாம் வந்து பட்டர் எல்லாமே ஆட் பண்ணனால உங்களுக்கு கொஞ்சம் க்ரீமியாக தான் இருக்கும். இது வந்து வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.